நண்பர்களே மீன் மாட்டிச்சு நண்பர்களே, சரியான மீன் நண்பர்களே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கல் முட்டு பாருங்கள், பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. மீன் பிடிக்கிறாப்புல, அதான் ஸ்டிக் ராடு பயன்படுத்தி மீன் பிடிக்கிறாப்புல. என்னென்ன மீன் மாட்டோம், எவ்வளோ பெரிய மீன் பிடிக்க போகிறாப்புல அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணி கேட்கலாம். இப்போ என்னென்ன தூண்டி போடுறாப்புல அப்படின்னு கேட்கலாம். என்ன தூண்டிக்கு வாப்படுற? சங்கரா கொடுவா, குருஃபர் பன்னி மீன். இப்போ இறை வந்து என்ன பொம்மை இறையா? பொம்மை இறை தான். ஓகே ஓகேப்பா. மீன் பிடிக்கலாமா? சரி நண்பர்களே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீன் இந்த ஸ்டிக்கில் எவ்வளோ பெரிய மீன் மாட்ட போகுது, என்னென்ன பெரிய மீன் பிடிக்க போகிறாப்புல அப்படின்னு பார்க்கலாம். கிடைச்சிதுன்னா நம்ம லக்கு. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நீங்களும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு புது நண்பர்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. அடுத்தடுத்து கண்டென்ட் பண்ணுறதுக்கு, அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு நமக்கு ஆதரவாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபிஷ்ஷிங், நண்டு பிடிக்கிற வீடியோ, மீன் பிடிக்கிற வீடியோ கண்டென்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காப்புல கொடுவா சங்கரா மீன் மாட்ட போகுது அப்படின்னு. என்னென்ன மீன் மாட்ட போகுது, எப்படி பிடிக்க போகிறாப்புல அப்படின்னு தெரியல. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நண்பர்களே. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் நண்பர்களே, மீன் எப்படி இப்படி மாட்ட போகுதுன்னு. பொம்மையை காட்டுப்பா நண்பர்கள்கிட்ட. நண்பர்களே பாருங்கள், இந்த பொம்மை தான் சங்கரா மீன், கொடுவா மீன், பன்னி மீன் அப்படி மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை பயன்படுத்தி தான் பிடிக்கிறாப்புல. பார்க்கலாம், மீன் மாட்டுச்சுன்னா பார்க்கலாம். இருக்கும் நண்பர்களை. பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 நடை போட்டாப்புல. இது வரைக்கும் ஒன்றுமே மீன் மாட்டின மாதிரி தெரியல. ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காப்புல. பார்க்கலாம். நண்பர்களை மீன் மாட்டிச்சு நண்பர்களே, சரியான மீன் நண்பர்களே. பொறுமையா 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 பொறுமையா. நான் வீடியோ வந்து கவர் பண்ணல நண்பர்களே, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. யதார்த்தமாக போட்டுக்கிட்டு இருந்தாப்புல, டக்குன்னு கிடச்சிக்கிச்சு. சரியான மீன் நண்பர்களே, வேறு மாதிரி. என்ன மீன்ப்பா? சங்கராவா? இதுப்பா விட்றா 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 விட்றாப்பா நண்பர்களே, வேறு மாதிரி நண்பர்களே. பொம்மை மாற்றி போட்டோம் நண்பர்களே. பாருங்கள், அந்த பொம்மை வந்து எடுக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொம்மையை மாற்றி போட்டாப்புல. பாருங்கள், மாட்டிக்கிச்சு. சங்கராவாப்பா? சரிப்பா சரிப்பா, தூக்கி காட்டு, கிட்ட தூக்கி காட்டு. அது விட அது நல்லா ஏறிடுச்சு, தூக்கி காட்டுப்பா. சூப்பர் சூப்பர்ப்பா 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 நண்பர்களே. ஃபஸ்ட் டைமாக வந்து யதார்த்தமாக போட்டோம், ஆனால் வந்து மாட்டிக்கிச்சு. வேறு மாதிரி சங்கரா மாட்டிக்கிச்சு. சூப்பர், எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பர் சூப்பர்ப்பா, வேறு மாதிரி பாருங்க. என்னப்பா 1/2 கிலோ இருக்குமா? 1/2 கிலோ இருக்கும்ல. மேலே இருக்காது, அதுக்கு மேலே இருக்காதுல்ல. 1/2 கிலோ இருக்கும். சூப்பர், சரியா. இந்த மாதிரி பொம்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் தான் மாட்டோம். ஓகே, கொடுவா, பன்னி மீன், இந்த மாதிரி தான் மாட்டோம். இப்போ நீ எவ்வளோ நேரத்தில்ப்பா பிடிச்ச? ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 நடை போட்டேன் நான். அதனால் வீட்டில் கொஞ்சம் நாய்ஸ் தான் எடுத்தேன். எல்லா பொம்மைக்கும் வந்து மீன் மாட்டோம் நம்ம சொல்ல முடியாது. சரி, இந்த மாதிரி நம்ம பொம்மையை வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும். மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே. ஆமாம், பொம்மையை வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருந்தோன்னா ஏதாவது ஒரு பொம்மைக்கு தான் மீன் அடிக்கும். மீன் கண்டிப்பாக அடிச்சிடும். சரி 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 சரி, ஏதாவது ஒரு பொம்மைக்கு கண்டிப்பாக மீன் அடிச்சிடும். இப்போ எவ்வளோ நேரத்தில் பிடிச்சிருக்கேன்? ஒரு 10 நிமிஷம் இருக்கும். என்ன ஒரு ஆனால் ட்ரை பண்ணிட்டு எத்தனை தடவை ட்ரை பண்ணிருப்பேன்? நான் ஒரு 20-30 தடவை பண்ணியிருப்பேன், ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து நமக்கு மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் தான். ஒரு செகண்டில் தான் அடிச்சு. செகண்டில் அடிச்சது. ஓகே ஓகே, செகண்டு தான்.
சங்கரா மீன். சங்கரா. சங்கரா. ஆமாம் நண்பர்களே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ராடு வாங்கி. இது எத்தனை அடிப்பா ராடு? இது வந்து 10 அடி ராடு. 10 அடி ராடு. எவ்வளோ வரும் ப்ரைஸு? ப்ரைஸ் வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வந்துருச்சு. 5000. ஆமாம், 5000 ரூபா வரும். இந்த ரீலு, இந்த பிரைடு, ஓகே, அந்த லூரு எல்லாமே சேர்த்து செட்டாக அப்படியே வாங்கினது தான். சரிப்பா. நண்பர்கள் பார்க்குறாங்க, அதுக்கு தான் கேட்குறேன். ஆமாம். 5000 வரும். 5000 வரும், கண்டிப்பாக வரும். சரி. கண்டிப்பாக மீன் பிடிச்சிடலாம். வாங்கினா மீன் பிடிச்சிடலாம் கண்டிப்பாக. மீன் பிடிச்சிடலாம். சூப்பர்ப்பா, சூப்பர். கிளைமேட் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுப்பா. இந்த மாதிரி கல் முட்டு இருக்கணும். இந்த மாதிரி கல் முட்டு. நண்பர்களை பாருங்கள், நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி கல் முட்டு வந்து பார்க்கவே வந்து ஒரு அற்புதமான இடமா இருக்குது நண்பர்களே. இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பிடிக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் தம்பியும் சொல்கிறாப்புல. சொல்லுப்பா. இந்த மாதிரி கல் இருக்கிற இடத்துல வந்து தான் இந்த மாதிரி சங்கரா மீன் நிற்கும். சரிப்பா. சங்கரா, அப்புறம் கொடுவா, பன்னி மீன் குரூப்னு சொல்லுவாங்கல்ல, காராமுடி, கொடுவா, மேங்கரோ ஜாக்னு சொல்லுவாங்க. ஆமாம், எல்லாமே நிற்கும். இந்த மாதிரி லூருக்கு இந்த மாதிரி மீன் தான் மாட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரெடேட்டர் மீன். இதெல்லாம் வந்து உயிரி அறியை வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு மீன். ஓகே. சரிப்பா. சரி, எடுத்து பேக் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் அதே மாதிரி போட்டுட்டே இருப்போம். மாட்டிச்சுனா கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. நண்பர்களே, வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நண்பர்களே. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. இது அப்படியே பையில் போட்டுருங்க. சரிப்பா. கிட்ட வாங்க நண்பர்களே. அடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. பார்க்கலாம். அதுதான் பொறுமையாக தள்ளிட்டு வரணும். நோக்கமாக அப்படியே பொறுமையாக. இப்போ அடிச்சுது. ஓகே. இந்த கல் முட்டு ஓரத்தில் தான் இருக்கு மீன். அப்போ நடு ஆழத்தில் இல்லை. அது போயிருக்கும் நடி. புரியுது. அது இழுத்துட்டு போச்சா? பார்த்தேன். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா மீன் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. அடுத்தடுத்து மீன் பிடிப்பாப்புலன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மீன் மாட்டுச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும் நண்பர்களே. இடமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடமா இருக்குது நண்பர்களே. பார்க்கவே கொஞ்சம் ஜாலியான இடமா இருக்குது. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நண்பர்களே. அந்த அளவுக்கு வந்து சூப்பரான இடம் இது. மீன் வந்தால் நீங்கள் பிடிக்காம போக மாட்டீங்க. இந்த ஸ்டிக்கு எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டோம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா கல் இடுக்கில் போயிட்டு மாட்டிக்கிச்சு நண்பர்களே. முள் ட்ரை பண்ணி எடுக்கிறாப்புல. பாருங்கள், மாட்டிக்கிச்சு. ரொம்ப சிரமப்பட்டு எடுக்கிறாப்புல. ரொம்ப மாட்டிக்கிச்சு நண்பர்களே. எடுத்துட்டாப்புல. என்னப்பா, எடுத்தாச்சா? நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நான் வந்து அண்ணன் அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள போய் ஷூட் பண்ண போயிட்டேன். அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு மீன் பிடிச்சிட்டாப்புல. அதே சங்கரா மீன் தான். பிடிச்சி தூக்கி மேலே போட்டுருக்காப்புல. இந்த பாருங்கள், மொத்தம் 2 மீன் கரையை இருக்குது நண்பர்களே. பாருங்கள், நல்லா பயங்கரமாக இருக்கான் ஆள் எப்படி புடைக்கிறான் பாருங்கள். இங்கே பாருங்கள். சரிங்களா? இதோட 2வது மீன். இது ஒரு 1/2 கிலோக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு. எப்போ ஐயோ, அதான். சரி. நண்பர்களே, இது 2வது மீன் நண்பர்களே. அடுத்த மீன் மாட்டுதான்னு பார்க்கலாம். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கி தூள் கிளப்பிட்டு தான் இருக்காப்புல. டக்குன்னு நண்பர்களே. பார்த்தீங்கன்னா அதிவேகமாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காப்புல. எப்படி சுற்றுறாப்புல பாருங்கள். அதிவேகமாக வந்து ஸ்டிக் பயன்படுத்தி பிடிச்சிட்டு இருக்காப்புல. இங்கே 2 மீன் தான் பிடிச்சிருக்காப்புல. பார்ப்போம். நமக்கு நேரம் இருந்ததுன்னா இன்னொரு மீன் மாட்டோம். இங்கே கல்லில் மாட்டிக்கிச்சு போல இருக்குது. அப்பா, இது வரைக்கும் 2 மீன் தான் பிடிச்சிருக்கேன். நான் மீன் மாட்டுமானுமே டைம் வேறு ஆடிக்கிட்டு இருக்கு. இல்லைங்க, மீன் ஒன்றும் மாட்டல. சரி, முன்னாடி பிடிச்ச 2 மீன் தான். அதுக்கப்புறம் ஒன்றும் மீன் மாட்டல. ஓகே. நமக்கும் டைம் ஆகிடுச்சு. சரி, போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கிளம்ப வேண்டியதாங்க. மொத்தம் இன்றைக்கி எத்தனை கிலோ மீன் மாட்டிருக்கோம்? 1 கிலோ மீன் பிடிச்சிருக்கோம். 1 கிலோக்கு 2 மீனையும் சேர்த்து. ஆமாம்.
சரிப்பா. அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்தடுத்த கண்டென்ட் நல்ல நல்ல வீடியோவில் வரும். நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். நண்பர்கள் கொஞ்சம் மீனை காட்டலாமாப்பா? சரிப்பா சரிப்பா. 1 கிலோ பிடிச்சி என்ன மீன்ப்பா பிடிச்சிருக்க? எல்லாமே சங்கரா மீன் தான். சங்கரா மீன் தானா? ஓகே ஓகேப்பா. சங்கரா மீன் என்னப்பா 1 கிலோ என்னப்பா போகுது ரேட்டு? 1 கிலோ வந்து 400 ரூபா போகுது. சங்கரா மீனா? ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 மீன் பிடிச்சோம். நண்பர்கிட்ட கொஞ்சம் மீனை மட்டும் காட்டுப்பா. எதை பயன்படுத்தி பிடிச்சிங்க? இந்த ஸ்டிக்கு, இந்த ராடு. நான் பாருங்கள் நண்பர்களே, இந்த ஸ்டிக்கு, இந்த ராடு, இந்த மீன் இதை பயன்படுத்தி தான் பிடிச்சிருக்காப்புல. சரிப்பா கண்டிப்பா நண்பர்கிட்ட காமி. ரெண்டும் ஒரு 1/2 கிலோ இருக்குமா 1 கிலோ இருக்குமா? இருக்குங்க. 3/4 கிலோ இருக்க மாட்டேங்குது. இந்த ஒரு மீன் 3/4 கிலோ இருக்குமா? கட்டுப்பா பட்டையில் கட்டு நண்பர்கிட்ட. அது ஓரமாக போய் ஸ்டிக்கை ஓரமாக போய். ஓகே ஓகே சூப்பராக இருக்குது. என்ன மீன்? சங்கரா மீனா? ஓகே. அடுத்த மீன் கட்டுப்பா. கீழே விழுந்துருப்போது. ஓகே இது கொஞ்சம் சைஸான மீன். சரிப்பா சரிப்பா. இன்னும் சேர்த்து கட்டு. சூப்பர்ப்பா. நண்பர்களை பாருங்கள், இந்த ஸ்டிக்கை பயன்படுத்தி தான் வந்து இன்றைக்கி பிடிச்சிருக்காப்புல. அதுக்கு இறை வந்து பார்த்திங்கன்னா பொம்மை துண்டி தான், பொம்மை மீன் தான். இதை பயன்படுத்தி தான் பிடிச்சிருக்காப்புல. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சங்கரா. இது வந்து உயிரோடு இருக்குது பாருங்கள், வாய் அசையுது பாருங்கள். அந்த பையன் செத்து விட்டான், அசைகிறான் பாருங்கள். அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். அவனும் உயிரோடு தான் இருக்கான் போல இருக்கு நண்பர்களே. சரி, மற்றொரு வீடியோ நல்ல சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்து கண்டென்ட் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் அனைத்து பேருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்தடுத்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். சரிப்பா. நண்பர்களே, இது வந்து உங்கள் ஊரில் என்ன மீன் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லிவிடுங்க.